சட்டசபை தேர்தல் நோக்கி எல்லாருமே வந்து காத்திருக்காங்க. 2026 யாருக்கு மகுடம் சூட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்க திமுக வந்து மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் பலமாக இறங்கியிருக்காங்க. கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து வந்து அதிமுக வந்து இழந்துவிட்ட ஆட்சியை மீண்டும் பெறணுங்காண்டி பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு களத்தில் இறங்கியிருக்காங்க. தொகுதி தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி தனது பயணத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. பிரச்சாரத்தில் ஆவேசமான பேச்சுக்கள் பிரச்சாரத்தில் இருக்குது. அது நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வரேன்னு சொல்லலாம். அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிணைவான்னு சொல்லி கடந்த தேர்தலில் வந்து ஆரம்பித்தார். இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே தமிழ்நாடு ஒரே தமிழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவியில் வந்து அவரே போயிட்டுருக்காரு. அந்த வகையில் வந்து திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து வரவேற்பு கிடைச்சுன்னு சொல்லலாம். அதிமுக சரி திமுக சரி தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இவர்களுக்கு மத்தியில் வந்து ஆட்சி இந்த முறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் சரி, புதிதாக அரசு கட்சியில் உதவியாக இருக்கிற விஜய் அவர்களுடைய தாவைக்காவும் சரி, இப்போது முழு மூச்சில் வந்து அவங்க இறங்கியிருக்கானே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தாவைக்கா ரெண்டுமே ஒரு மாற்று ஒரு அணியாக தான் இருக்குது. ஒரு அதிமுக திமுக பிடிக்காதவங்க 2 கட்சியில் ஒரு கட்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து 2 கட்சி உருவாக்கிறதுக்கு ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை தாவைக்காகோ. தாவைக்கா பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக இருப்பதாக வந்து தற்போது கணக்கிடப்பட்டிருக்கு. ரசிகர் கூட்டம் வந்து விஜய் கொஞ்சம் அதிகம். அந்த வகையில் பெண்கள் ஓட்டும் இளைஞர் ஓட்டும் கிடைக்கலாம் சொல்லி சீமான் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். ஏன்னா சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர் ஓட்டும் இளைஞர்களுடைய பெண்களுடைய ஓட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 ஈக்குவல் ரேஞ்சில் இருக்காங்க. இது போக நடுநிலைவாதியான ஓட்டு யாருக்கு கிடைக்கும்? ஏன்னா கடந்த முறை திமுக கிடைச்ச ஓட்டுகள் அதிகமாக கிடைச்ச ஓட்டுகள் தாவேக்காகவோ நந்தமூர் கட்சிக்கோ கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்குது. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் வந்து மாநாடை 2வது மாநாடை எங்கே நடத்திருக்காரு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடத்திருக்காரு. இந்த மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ அவர் பேசின பேச்சுகள்லாம் வந்து பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு தரப்பினர் வந்து அவருக்கு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, சில ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றி அவர் பேசுனது, மறைந்த முதலமைச்சர்கள் பற்றி பேசுனது, அதிமுக கூட்டணி சம்பந்தமாக பேசுனது, திரைப்படத்துறையை சேர்ந்தவர் பேசுனது, இப்படி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. திமுக பற்றி பேசின இந்த விஷயம் வந்து வரவேற்பான தீயை பற்ற வச்சிருக்கு. இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற பேச்சுன்னு சொல்லி திமுக வந்து கண்டிச்சிருக்கு. திமுக கூட்டணி கண்டிச்சிருக்காங்க. அதேமாதிரி அதிமுக குறித்து அதிமுக யார் கையில் இருக்குன்னு தெரியல அப்படின்னு விஜய் சொன்னது வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கடும் நடந்து வச்சிருக்காரு. அவர் ஏசியில் இருக்காரு, 2 மாநாடு நடத்திட்டு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் முன்னே வச்சுட்டு சிறு வயதினர்களுக்கு வந்து அறியாமை தான் இருக்கும், அவர் அறியாமல் இருக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அதிமுக திமுக விமர்சனம் இருந்தாலும் சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து அவர் கொள்கை தலைவராக ஒரு சிலவரை ஃபஸ்ட்டு அறிவிச்சிருந்தார், தந்தை பெரியார் உட்பட. ஆனால் இப்போ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆர் தான் வச்சுருக்காங்க. ஏன் இந்த நிலைப்பாடு மாற்றம், கொள்கை நிலைப்பாடு மாற்றம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன் அடுத்த தேர்தல் எடப்பாடியும் ஜெயலலிதாவையும் மேடையில் வைப்பாங்களா, ஸ்டேஜில் வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து சீமான் வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விஜய் பேசிய இன்னொரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடும் வார்த்தைக்குள்ளாயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் விமர்சனம் பண்ணுங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அதனால் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு சொல்லலாம். விஜய் ஒரு பொதுவான கட்சியாக அதனால் வந்து எல்லாரும் குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் தன் துறை சார்ந்த சில பேரை வந்து அவர் வம்புக்கு எடுத்திருக்கிறதோ ஒரு தகவல் வெளியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அஜித்குமார், கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்களை வந்து வம்புக்கு எடுத்ததாக வந்து அந்த பேச்சில் தெரியுது. என்ன சொன்னார்னா, நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்காங்க, அவர் வரலையே இவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வராமல் இருப்பேன்னு நினச்சிங்களா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன காரணம், ரஜினிகாந்தை உள்ள இழக்கிறார் விஷயத்தில். இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டு நான் வந்து அரசுக்கு நுழையலை, இது யார் சொல்லியிருக்காருன்னா கமலஹாசன் சொல்லியிருக்காரு. இன்னொரு சொல்லியிருக்காரு, நான் நடித்து நான் என்ன பண்ண போகிறேன், புகழ் வாங்கி என்ன செய்ய போகிறேன், அதிகம் போகல எங்கேயாச்சும் பணம் சம்பாதி, இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு செய்யணும் உள்ளே வரேன், மற்றவங்கள மாதிரி நடிச்சுட்டு விரும்பலை அப்படின்னு சொல்லி அஜித்தையும் இதை வந்து கை வச்சுக்கன்னு சொல்லலாம். ஸோ இது 3 நடிகர்களையும் அவர் கை வச்சுருக்காரு. கமலஹாசன் விட்டுறலாம், அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவரை விட்டுறலாம், அவர் வந்து போக்கு தனி போக்காக இருக்கும், ஓகே. ஆனால் ரஜினிகாந்தையும் அஜித்குமாரையும் விமர்சனத்தை இழுத்தது அந்த 2 வாக்குகளையும் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா, தாவேக்காவுக்கு இந்த வாக்குகள் கிடைக்குமா? ஏன்னா பொதுவான கட்சியாக உருவாக்குற தாவேக்காவுக்கு வந்து எல்லா ரசிகர்களுடைய ஓட்டும் தேவையான ரசிகர்கள். அஜித்குமாருக்கும் ஓரளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, ரஜினிகாந்துக்கும் கணிசமான அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க சொல்லி பெண்கள்லாம் அதை மாதிரி. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு இணக்கமாக செயல்படக்கூடிய விஜய் வந்து தன் திரையுலக சார்ந்தவர்களையே வந்து விமர்சனம் செய்வது சரியா? ஏன்னா ரஜினிகாந்தோ அஜித்குமாரோ இவங்களுக்கு விமர்சனம் பண்ணலை விஜய். ஆனால் திரையுலகத்தில் வந்து விமர்சனம் இருக்கும் படங்கள் வரும்போது, விஜய் படங்கள் வரும்போது அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் வந்து கிண்டல் செய்வாங்க. அதேமாதிரி அஜித் படமும் ரஜினி படம் வரும்போது விஜய் ரசிகர்கள் கிண்டல் செய்வாங்க. அது திரையுலகத்தை சார்ந்தது. ஆனால் திரையுலகத்தை தாண்டி அரசியலுக்குள்ளே விஜய் நுழைஞ்சிட்டாரா இல்லையா? அப்போ விமர்சனங்கள் எப்படி வைக்கணும்
அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கா இல்லையா? அதனால இந்த விமர்சனங்கள் வந்து பார்த்து வைங்க விஜய் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் வச்ச விமர்சனம் வந்து ரஜினிகாந்த் குறித்தோ அஜித் குறித்தோ விமர்சனங்களுக்கு வந்து தாறுமாறாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அஜித் குமாரை வந்து விஜய் வந்து குறை சொல்லலை, அவர் பொதுவாக தான் பேசியிருக்காரு அப்படின்னு அவங்க சமாதானம் பண்ணாலும் அஜித் ரசிகரும் சரி ரஜினி ரசிகரும் சரி இன்றைக்கு இணையதளத்தில் பரவிட்டு வராங்க. தேர்தலுக்கு 6 மாதம் இருக்குது, சமாதானம் ஆகலாம். ஏன்னா 2 ரசிகர்களோட ஓட்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம். ஏன்னா விஜய்க்கு கிட்டத்தட்ட வந்து 13% வாக்குகள் இருப்பதாக வந்து கணிச்சிருக்காங்க. இந்த 13% வாக்குகள் 20% வாக்கில் மாற்றணும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வச்சிருக்காங்க. 2 ஏன்னா அவங்க 20% வாக்கு, திமுக 20% வாக்கு, 40% வாக்கு கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் வச்சு தான் வெற்றியை வந்து தீர்மானிக்குது. ஸோ விஜய் உங்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக செய்து வரும்போது தான் வெற்றி நோக்கி செல்ல முடியும். தற்போதைய சூழ்நிலையில் 13% வாக்குகள் வச்சிருக்கார். கடுமையான ஒரு போட்டியை வந்து உருவாக்குவார் சட்டசபை தேர்தலை. அதே நேரத்தில் அவருடைய பேச்சு திறன் மேம்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அரசியலுடைய வியூகமும் வந்து எப்படி அமைக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அவருடைய பேச்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல போகுங்கிறதையும் பார்த்து தான் அவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறதும் சமூக வலைத்தளங்களை இணையதள வாசிகள் வந்து பரப்பியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள்